ஹாய், வெல்கம் டு சாய் கவி சேனல். ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மதுரை தண்ணி சட்னி டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நானுமே ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஒரு துளி கூட தேங்காய் தேவையில்லை. ஆனால் தேங்காய் சட்னி மாதிரியே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானோடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து இப்போ கொஞ்சமாக நல்லா வதக்கி விடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான பொருட்களை வச்சுட்டு சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணி சட்னிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவிட்டு அப்படியே ஊற்றிக்கிறேன். இந்த அளவு தண்ணியாக இருந்தால் போதும், அதிகமாக தண்ணியாக இருக்கணும்னு அவசியமும் இல்லை. உப்பு சேர்த்துட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துட்டு வரமிளகாய் பிச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அவ்வளோதான். இப்போ கொட்டிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இட்லியோ தோசையோ எது வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் தோசை ஊற்றிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா சட்னி வேறு லெவலாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதுக்கு குறைந்தபட்சம் 2 நிமிஷம் தான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.